This is Dr. Soumya and welcome to the series Let's Do Our Deficiencies. ஸோ நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வைட்டமின் ஒரு மினரலில் வந்து நம்ம டெஃபிஷியண்ட்டாக இருப்போம். நம்மளோட பிளட் டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அது அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துப்போம், அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்போம், இதெல்லாமே பண்ணுவோம். ஆனால் இவ்வளோ பண்ணியும் அதோட லெவல்ஸ் ஏறவே. ஸோ இந்த டைமில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இன்டர்லிங்க்டாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம கால்சியம் அண்ட் விட்டமின் டி எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு பிளட் சீரமில் வந்து கால்சியம் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிளட் டெஸ்ட்டில் வந்துருச்சு. நீங்கள் அதனால் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க, இது எல்லாமே பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் உங்களோட லெவல்ஸ் வந்து ஏறாமல் இருக்குது அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் டெஃபிஷியன்சி வைட்டமின் டியாக இருக்கும், கால்சியமாக இருக்காது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஃபுட் சாப்பிட்றோமோ, நம்ம என்ன சப்ளிமெண்ட் எடுக்கிறோமோ அதில் இருக்கிற கால்சியமாக நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்கு வைட்டமின் டி தேவை. ஸோ உங்களுக்கு வைட்டமின் டி கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்லேருந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வைட்டமின் டி லெவல்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா கால்சியம் லெவல்ஸ் வந்து தானாகவே வந்து செட் ஆகிடும். ஸோ எப்போ நீங்கள் கால்சியம் லெவல்ஸ் பிளட்டில் பார்த்தாலும் கூடவே சேர்த்து வைட்டமின் டி லெவல்ஸும் செக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆக்சுவல் டெஃபிஷியன்சி எதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து பிளட்டில் கால்சியம் லெவல்ஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வைட்டமின் டி லெவல்ஸும் சேர்த்து செக் பண்ணுங்கள்.